உங்கள் உடல் காலையில் எந்திரிச்ச உடனே சோர்வாக இருக்கா? ஏண்டா எந்திரிக்கிறோம் அப்படின்னு இருக்குது. இல்லை கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணாலே டயர்ட் ஆகுறீங்க, அடிக்கடி மூச்சு வாங்குது, டென்ஷன் ஆகுது, திடீர்னு தலைவலி வருது, நல்லா சாப்பிட்றேன், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தலை சுத்தலோ மைக்ரைன் அப்படின்னு சொல்கிற ஒற்றை தலை, இதை தாண்டி எனக்கு செரிமானம் ஆகலை, எது உணவு சாப்பிட்டாலும் நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்குது, இல்லை புளிச்ச ஏப்பம் வருது, மலச்சிக்கல் இருக்குங்க, தசைகளில் அங்கங்கே பிடிப்பு வருது. இந்த மாதிரியான பிரச்சனைகளோட தான் நிறைய பேர் நம்ம தினம்தோறும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சு நாள் நம்ம இருக்கிறோம், அதுவும் அந்த கழிவுகளையும் வெளியேற்றாமல் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடலோட நிலை என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ சித்தர்களோட கண்ணோட்டத்தின்படி அவர்கள் நமக்கு சொன்ன 5 முக்கியமான விஷயங்கள், ரொம்ப செலவுலாம் இல்லைங்க, செலவே இல்லாமல் 5 முக்கியமான மருத்துவத்தில் எண் வகை தேர்வுன்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக நாக்கின் நிறத்தை வச்சு தான் நம்மளுடைய நோய் நிலையை நம்ம கண்டறிகிறோம். ஸோ அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாக்கு. காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா நாக்குக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர்லையோ எல்லோ கலர்லையோ ஒரு கோட்டிங் இருக்கும். ப்ரஷ் பண்ணுவீங்க, நிறைய பேர் அதை கிளென்ஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உங்கள் உடல் காலையில் எந்திரிச்ச உடனே சோர்வாக இருக்கா? ஏண்டா எந்திரிக்கிறோம் அப்படின்னு இருக்குது. இல்லை கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணாலே டயர்ட் ஆகுறீங்க, அடிக்கடி மூச்சு வாங்குது, டென்ஷன் ஆகுது, திடீர்னு தலைவலி வருது, நல்லா சாப்பிட்றேன், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தலை சுத்தலோ மைக்ரைன் அப்படின்னு சொல்கிற ஒற்றை தலைவலியோ வருது. இதை தாண்டி எனக்கு செரிமானம் ஆகலை, எது உணவு சாப்பிட்டாலும் நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்குது, இல்லை புளிச்ச ஏப்பம் வருது, மலச்சிக்கல் இருக்குங்க, தசைகளில் அங்கங்கே பிடிப்பு வருது. இந்த மாதிரியான பிரச்சனைகளோட தான் நிறைய பேர் நம்ம தினம்தோறும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், தலைவலி வருதா, உடனே ஒரு டேப்லெட் போட்டு அடுத்த வேலையை பார்க்குறோம். இல்லை உடல் சோர்வாக இருக்கா, சூடாக ஒரு டீயோ காஃபியோ குடித்தா நான் பிரிஸ்க் ஆகிடுவேன் அப்படின்னு நாமளே ஏமாற்றிட்டு இருக்கோம். இது எல்லாமே உடல் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் உடலில் அதிகமான கழிவுகள் தேக்கம். அதாவது இப்போது வீட்டில் நீங்கள் டஸ்ட் படியுது, க்ளீன் பண்ணாமலே இருக்கீங்க, ஒரு 1 month அப்படியே விட்டுருங்களேன், எவ்வளோ டஸ்ட் படியும் வீட்டில் இல்லைங்களா? ஸோ பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ளேயே இவ்வளோ டஸ்ட் படியுதுன்னா, நம்ம சரியாக தூங்காமல், சரியாக சாப்பிடாமல், ஹெல்த்தியான ஃபுட் எடுக்காமல் இவ்வளோ நாள் நம்ம இருக்கிறோம், அதுவும் அந்த கழிவுகளையும் வெளியேற்றாமல் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடலோட நிலை என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ சித்தர்களோட கண்ணோட்டத்தின்படி அவர்கள் நமக்கு சொன்ன 5 முக்கியமான விஷயங்கள், ரொம்ப செலவுலாம் இல்லைங்க, செலவே இல்லாமல் 5 முக்கியமான விஷயங்கள் நம்மளை மாற்றிக்கிட்டோம்னா நிச்சயமாக இந்த உடல் கழிவுகள் வெளியேறி ஆரோக்கியமாக வரலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கழிவுகளின் தேக்கம் தான் பல நோய்களுக்கு காரணம். ஆர்ட்ரிஸில், அதாவது ரத்த நாளங்களில் அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இதயத்திலேயோ இல்லை கல்லீரலையோ கொழுப்பு படைஞ்சிடுச்சு, அதிகமான உடல் எடை, ஹார்மோன் இம்பேலன்ஸ், குழந்தையின்மை பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரிசை கட்டிக்கிட்டே போகுது. இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள், நம்ம உடலில் எந்த நோயுமே ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்கணுங்க. செலவே இல்லாமல் 5 விஷயங்கள், சித்தர்கள் சொன்ன முக்கியமான 5 விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல் விஷயம் என்ன நம்ம பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் எந்திரிக்கணுங்க. எத்தனை மணிக்குங்க? ஒரு 5, 6, மேக்ஸிமம் 6:30ன்னு வச்சுக்கோங்க. இந்த டைமில் கட்டாயம் நீங்கள் கண் விழிக்க வேண்டும். அதை தாண்டி நீங்கள் தூங்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம உடலில் பயாலஜிக்கல் கிளாக் மாறுபாடு ஏற்பட்டு உடலில் தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே தேங்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஆசிட், வாயு இது எல்லாமே தேங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்படி எந்திரிச்ச உடனே காஃபியோ டீயோ நீங்கள் தேடாமல் என்ன தெரியுமா நீங்கள் சாப்பிடணும்? இதுதாங்க பெஸ்ட் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு முறை. அப்படின்னா வெதுவெதுப்பான தண்ணீர் ஒரு 300-400 ml குடிங்க. பொறுமையாக நம்ம தண்ணீர் வாயெல்லாம் நல்லா கொப்பளிச்சுட்டு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. எந்திரிச்ச உடனே டீ காஃபியை தேடாதீங்க. அதுதான் இன்னைக்கு பெரும்பாலும் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்து வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரைக்கும் இந்த நோய்களை உண்டாக்குறதுக்கு இதுதான் காரணம். அதனால் முதல் ரூல் என்னென்னா, எந்திரிச்ச உடனே வெதுவெதுப்பான தண்ணீர் கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. இதுலேயே பாடியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும்.
அடுத்தது செகண்ட் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ப்ரஷ் பண்ணணும் இல்லைங்களா? ஆமாம், டெய்லி தான் நான் ப்ரஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ப்ரஷ் பண்ணுறீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம செய்யணும். பொதுவாக எண் வகை தேர்வுன்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா? அதில் நம்மளுடைய நாக்கு, இதை பற்றியும் ஒரு பதிவில் நம்ம போட்டிருக்கோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். உங்கள் நாக்கில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். நாக்கு நீட்டி பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்தில் ஒரு கோட்டிங் காலையில் படிஞ்சிருக்கும். கட்டாயம் இதை வெளியேற்ற வேண்டும். ஸோ இது காலையில் எந்திரிச்சோடனே கண்டிப்பாக நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது உங்களுடைய நாக்கின் நிறம் எப்படி இருக்குன்னு கவனிங்க. சித்த மருத்துவத்தில் எண் வகை தேர்வுன்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக நாக்கின் நிறத்தை வச்சு தான் நம்மளுடைய நோய் நிலையை நம்ம கண்டறிகிறோம். ஸோ அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாக்கு. காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா நாக்குக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர்லையோ எல்லோ கலர்லையோ ஒரு கோட்டிங் இருக்கும். ப்ரஷ் பண்ணுவீங்க, நிறைய பேர் அதை கிளென்ஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதோடையே நீங்கள் அடுத்த உணவு எடுக்கும்போது கண்டிப்பாக அது வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள், தொற்று நோய்கள் நிறைய வரும். ஏன்னா நம்மளுடைய ஓரல் கேவிட்டியில் 700க்கும் மேற்பட்ட பாக்டீரியாஸ் இருந்துட்டு இருக்குங்க. அதை நம்ம கண்டிப்பாக நாக்கில் இருந்து எடுக்கணும். இதுக்கு பெஸ்ட்டாக இந்த டங் கிளீனர்லாம் கிடைக்குது பார்த்தீங்களா? அதுவும் செம்புனால் ஆனது. நிறைய ஷாப்பிங் மாலெல்லாம் கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது, கடைகளில் கிடைக்குது. காப்பரில் இருக்கக்கூடியதை வாங்கி நம்ம டங்க் க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவு வெளியேறும். அதுக்கப்புறம் நீங்கள் உணவு சாப்பிட்டீங்கன்னா இந்த கிருமிகள் உள்ளே போகாமல் இருக்கும், கழிவுகள் திரும்ப உள்ளே போகாமல் இருக்கும். ஸோ இதை தவறாமல் எல்லாரும் செய்யுங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். வாய் பகுதியில் திரும்ப திரும்ப எனக்கு அல்சர் வருது அப்படின்னு சொல்கிறீங்க, பற்களில் குழிகள் விழுதுன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஓரல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் சித்தர்களும் சரி வளர்பெருமானும் சரி ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையை சொல்லியிருப்பாங்க, வழலை வாங்கல் அப்படின்னு. அதாவது உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவும் கபமும் வெளியேறணும் அப்படின்னா கரிசலாங்கண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை நெய்யாகவோ இல்லை கரிசலாங்கண்ணி இலையாகவோ உள்நாக்கில் அண்ணாக்கில் வச்சு நம்ம தேய்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முறையும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணலாம். அப்போ ஓரல் ஹைஜீனை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த நோயும் உங்களுக்கு அணுகாது. சரிங்களா? அடுத்தது மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எண்ணெய், ஆயில் அப்ளிகேஷன். மறந்தே போயிட்டோம், தலைக்கே இப்போலாம் நாங்கள் எண்ணெய் வைக்கிறது இல்லை. எப்படிங்க நம்ம உடலில் வைக்கிறது? வாரம் 2 முறை கண்டிப்பாக. இது தொக்கண முறை அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் முறையை நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு பெயின் இருக்கோ இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 3 துளி நல்லெண்ணெயாவது உச்சந்தலையில் வைக்கணும். உச்சந்தலையில் வைக்கணும், தொப்புள்ள வைக்கணும், உள்ளங்கை உள்ளங்கால் இங்கே ஒரு சில துளிகள் எண்ணெயை நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போங்க. தவறாமல் வாரம் 2 முறை நீங்கள் இந்த எண்ணெய் அப்ளிகேஷன், நீங்கள் ஆயில் அப்ளிகேஷன் பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் தனியுது, தேவையில்லாத கழிவுகள் உங்களுக்கு வெளியேறுது. இது முக்கியமான ஒரு விதி, தவறாமல் செய்யுங்க. அடுத்து 4வது முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எங்குமே நிறைந்திருக்கக்கூடிய காற்று. இந்த காற்றுல இருந்து நம்ம பிராண சக்தியை எடுக்கிறோம். அப்போது ப்ரீத்திங் நார்மலாக இருக்கணும். எங்கேயுமே கிடைக்கிற காற்றை நம்ம உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நல்லா டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசி போட்டு தூங்குறோம். சரிங்களா? எங்கன்னா ட்ராவல் பண்ணும்போதும் காரில் இதே தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இயற்கையான காற்றை நம்ம எப்போங்க சுவாசிக்க போகிறோம்? அதுலேயுமே இந்த பிராணாயாம பயிற்சியை கண்டிப்பாக செய்யும்போது தான் உங்கள் நுரையீரல் கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். சித்தர்கள் சொன்ன அருமையான ஒரு வழிமுறை. ஸோ இந்த பிராணாயாமம் நீங்கள் பண்ணணும். அதனோட இந்த கபாலபாதி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிராணாயாமமில் 5 வகையான டெக்னிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டெக்னிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட் ப்ரீத்திங் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிராணாயாமம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதனோட 5 வேரியேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் முக்கியமாக இந்த கபாலபாத்தின்னு சொல்கிறது ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். வேகமாக மூச்சை வெளியேற்றுவது. அப்போது நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக், தலை மற்றும் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. உடல் முழுவதும் ஆக்சிஜன் பரவ ஆரம்பிக்குது. எவ்வளோ ஈஸியாக சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? மூச்சை வைத்தே சித்தர்கள் பல சித்த விளையாட்டுகள் செய்வாங்க. ஆயுளை நீட்டிக்கிறதுக்கும் மூச்சு தான். இதை பற்றியும் நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். அப்போது நீங்கள் சரத்தை பழக்கினால், மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படி பயன்படுத்தணுன்ற கலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீண்ட ஆயுள் கன்ஃபார்மாக நமக்கு உண்டுங்க. சரிங்களா? அடுத்த 5வது ஒரு ரூல் என்னன்னா உணவு தான். எந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்றோம்? காலை உணவு எந்த நேரம்,
மதிய உணவு எந்த நேரம்? ஈவினிங். ஒரு சிலர் 2 முறை நீங்கள் சாப்பிட்டா கூட போதும். காலை மாலை 2 வேளை உணவு எடுத்தாலே போதும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உணவு மாலை நேரத்து உணவு அப்படின்னு சொல்கிறது மேக்ஸிமம் 7 o'clock தான். அதாவது சூரியன் மறைந்த பிறகு எந்த உணவும் நம்ம எடுக்கக்கூடாது, சரிங்களா? அப்படியேனாலும் ஒரு 7 o'clockல நீங்கள் கண்டிப்பாக டின்னரை முடிச்சிருங்க. ஏன்னா அப்போ தான் உடல் அடுத்தது நீங்கள் காலையில் உணவு எடுக்கிறதுக்கான நேரம் கிட்டத்தட்ட 10 to 12 மணி நேரம் நீங்கள் எந்த உணவும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உடல் தன்னைத்தானே சுத்தி செய்யும். அதுதான் ஆட்டோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடல்ல இருக்கக்கூடிய கிருமிகள் இந்த நல்ல செல்கள் மூலயமாக வெளியேற்றப்படுது. இது 5வது முக்கியமான விஷயம். இந்த 5 விதிகளை கட்டாயம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. செலவே இல்லாம உங்க பாடியை உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை கோடிக்கணக்கான செல்களும் புத்துயிர் பெறும். சோர்வு அப்படின்றது இல்லாம நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா சித்தர்கள் நமக்கு சொன்ன வழிமுறை. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.